ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற 3 சூப்பரான வேறு லெவல் அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க என்னென்ன அப்டேட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் எரர் அப்படின்னு வருது, இல்லை உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, உங்களுடைய வாட்ஸ்அப் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ அப்படின்றத இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சம்மந்தப்பட்ட அந்த இஷ்யூவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதில் ஃபைல் அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து உங்களுடைய ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சப்மிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து இதை பார்த்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத சரி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது அப்டேட், வாட்ஸ்அப்பில் உங்களால் வந்து அவதார் ஸ்டிக்கரை வந்து கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய காண்டாக்ட், அதாவது நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த காண்டாக்ட் ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆவதாக இருக்கும் பாருங்கள் அவதார், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ரீசெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தா எல்லா அவங்களாவே சிலது கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. அப்படி இல்லைனா நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள் ஒரு பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் வந்துடும். இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த அவதார் ஸ்டிக்கரை வந்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்றத நீங்களாக வந்து செட் பண்ணியும் வச்சுக்க முடியும். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரைவசி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் அவதார் ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு மை காண்டாக்ட், அடுத்தது நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நோபடி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் யாருக்கு, அதாவது உங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாது நீங்கள் இதில் காண்டாக்டை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் காண்டாக்டை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணுறதுனா கூட செலக்ட் பண்ணி நீங்கள் அதை வச்சுக்க முடியும். 3வது அப்டேட், இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் வைக்கும்போது அதில் வந்து நீங்கள் வந்து சாங்கை ஆட் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைக்க முடியும். இதுக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்களோ அது மாதிரி ஒரு ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ ஏதோ ஒன்று அதை போட்டுட்டு அதில் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வரல. பட் இது எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆகிடுது. பட் இன்னும் எனக்கு வரல. ஸோ நான் அப்டேட் பண்ணி தரேங்க. இந்த அப்டேட் வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள், அதாவது இந்த மேலே உங்களுக்கு மியூசிக்கோட சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணதும் உங்களுக்கு சாங்ஸ் வந்துருக்கும். அதில் நீங்கள் எதை ஒன்றுனாலும் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்க முடியும்.